ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட 50th எக்ஸிபிஷன் ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ், அதாவது நம்ம தீவு திடலில் வந்து நடக்குதுங்க. அது ஜான்வரியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்ச் 25 தான் லாஸ்ட் டேட். வீக் டேஸில் டைமிங் 3 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ், ஹாலிடேஸ் இதெல்லாம் வந்து மதியானம் 12 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. நாங்கள் 3 o'clockே வந்துட்டோம். பட் டிக்கெட் கவுண்டர் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் டிக்கெட் வாங்கி உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா எங்கேயுமே கரண்ட் இல்லைங்க. 5 o'clock மேலே தான் வந்து பவர் ஆன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ரைட்ஸ் எல்லாம் வந்து 6 o'clock மேலே போய்க்கலான்னு சொல்லிட்டு இந்த கூவார் மலை பிரிட்ஜு இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் வந்து தாண்டி நாங்கள் வந்து போனோம். கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸிபிஷனும் இதில் இருந்தது. அதுக்கப்புறம் இது கரண்ட் இல்லாததுனால இந்த கோயிலுக்குள்ளே கரண்ட் மட்டும் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் கரண்ட் இல்லாததுனால அவ்வளோவா கிளியராகவே தெரியல, ஒரே இருட்டாக இருந்தது. ஸோ கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் வரலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஃப்ளாஷ் லைட் அடித்து கவர் பண்ணேன். பட் அவ்வளோவா கிளியராகவே தெரியல. நிறைய சாமி சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க. முருகரோட சிலை, அம்மன் தான் நிறைய இருந்தாங்க. காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், நிறைய அம்மன் சிலைங்க தான் நிறைய இருந்தது. பகவதி அம்மன். என்னென்னா இருட்டாக இருக்கவே கிளியராக இல்லை. கரண்ட் வந்த போது தான் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை. எல்லாமே கரண்ட் இல்லாதனால கிளியராகவே தெரியல. இது வந்து இந்தியன் ஆயில். நெக்ஸ்ட் வந்து ரிப்பன் பில்டிங். இந்த ரிப்பன் பில்டிங்கே வந்து ஒரு சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நிறைய டிஃப்ரெண்ட்டான பில்டிங்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்னென்னலாம் கட்டுச்சு அப்படின்றது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். நெக்ஸ்ட்டு ஊழல் தடுப்பு பிரிவு அதெல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஊராட்சி பிரிவு. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸு, கவர்மெண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. சென்னை மெட்ரோ ரயில் நிறைய இருந்தது. எங்கெங்கெல்லாம் மெட்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது இருந்தது. ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், குழந்தை வளர்ச்சி மையம் இங்கேயும் நிறைய இருந்தது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அந்த பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கூலிங்கில் என்னென்னலாம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்தது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை. இது நல்லா இருந்தது. ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து இதோட 50th இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸிபிஷனே வந்து வச்சுருக்காங்க. மீனாட்சி அம்மன் டெம்பிள், ரங்கநாதன் கோவில், நிறைய ஸ்டாச்சுஸ், நிறைய சூப்பராக வச்சுருந்தாங்க. நடராஜர் சிலை பாருங்கள், சூப்பராக இருந்தது. என்ன டெம்பிள்ன்றது இதில் மகாபலிபுரம் டெம்பிள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மீன்வளம், அந்த துறை. அது எப்படி போட்ஸ்லாம் வந்து என்னென்ன போட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. பொருட்காட்சிக்கு வந்துட்டோம். ஸோ ரைடெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரைட் சைடு வந்தாச்சு.
வந்துட்டு அந்த கப்பன் சாசர் ஒரு 3-4 ரைட்ஸ் மட்டும் தான் வந்து போகணும். அப்புறம் டைம் ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரமாக வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு இதெல்லாம் மட்டும் இந்த ரைட்ஸ்லாம் மட்டும் போயிட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. இது வந்து கரண்ட் இல்லாத போது எடுத்தது. 6 o'clock மேலே தான் வந்து கரண்ட் வந்துச்சு. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்பளம் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு அப்புறம் 90s கடை இருந்தது. இந்த கந்தர்வ கோட்டைக்கெலாம் நாங்கள் போகவே இல்லைங்க. ஜஸ்ட் நாங்கள் வெளியே இருந்தே கவர் பண்ணிட்டேன். இப்போ 90s கிட்ஸ் மிட்டாய் கடை சூப்பராக இருந்தது. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட சாக்லேட்ஸ் அது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய சாக்லேட்ஸ் நம்ம சின்ன வயசில் அதெல்லாம் சாப்பிடுவோம். டீ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோங்க. பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ணியிருப்போம். பட் எங்கள் ரூட் பஸ் வந்து வரவே இல்லை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு சரி நம்ம ஆட்டோலேயே போயிடலான்னு சொல்லிட்டு நிறைய கட்டிட்டோங்க. மறக்காமல் இந்த March 25th போய் விசிட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூங்க.